வெள்ளிக்கிழமை நாள் என்பது பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கும் அதுலேயும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகுங்க. அதே போல் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஆபத்துக்களிலிருந்து விடுபட இந்த நாளில் நம்ம துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. பண பிரச்சனையிலிருந்து விடுபட வேணுங்கிறவங்க வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய சில எளிமையான வழிபாடுகள் கூட சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லப்பட்டிருக்குது. இது பல மடங்கு அதிகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை நாளில் கடன் பிரச்சனை நீங்குவதற்கு, வருமானம் பெருகுவதற்கு மகாலட்சுமியை நம்ம எப்படி வழிபட வேணும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை நாளுங்கிறது ரொம்பவே மங்களகரமான நாளாகுங்க. இது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும். உலகிற்கே தாயாக இருக்கக்கூடிய அம்பாளையும் வழிபடுவதற்கு சிறப்பான நாளாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே சுபபோகமான வாழ்க்கை அமைவதற்கு, இன்பங்கள் நிலைத்திருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகமாக சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ஆவார். இவருக்குரிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமை நாளானது சொல்லப்பட்டிருக்குது. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியின் மனதை நம்ம மகிழ்விக்கக்கூடிய விஷயங்களை செய்வதும், முறையாக வழிபட்டோம்னா மகாலட்சுமியுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கக்கூடியவங்க, கடன் தொல்லையிலிருந்து விடுபட வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டிலேயே மிக எளிமையான வழிபாடுகளை செய்யலாங்க. பரிகாரங்களை செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. மகாலட்சுமியுடைய அருளால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள், கஷ்டங்கள்லேருந்து நம்மளால் வெளிவர முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் வருமானம் பெருகுவதற்கான புதிய வழிகளும் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து பண வரவை அதிகரிக்க செய்ய வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம சில எளிமையான வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. இதில் ஏதாவது ஒரு வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனையானது தீர்ந்துவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அப்படி வெள்ளிக்கிழமை நாளில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளிக்கிழமையில் 108 ஏலக்காயை பச்சை நூலில் மாலையாக நம்ம கோர்த்து மகாலட்சுமிக்கு சாற்றி நம்ம வழிபட வேணுங்க. இப்படி செய்வதனால வீட்டில் இருக்கக்கூடிய நிதி நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. கடன் பிரச்சனைகள் தீர்ந்து புதிய வருமானம் கிடைப்பதற்கான வழியானது பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை நேரத்தில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா வறுமை நிலையானது மாறிவிடுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை இல்லைன்னா மல்லிகை பூக்களை சாற்றி அன்றைய நாளில் நம்ம வழிபட வேணும். அதே போல் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது சிறப்பானதாகும். இதனால் கடன் தொல்லைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. வீட்டில் லட்சுமி கடாட்சகமானது நிறைந்திருக்கும். இதனால் செல்வ வளமும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அலைமகள் அருளும் அஷ்ட ஐஸ்வர்யமும் இல்லத்தில் என்றென்றும் நிலைத்திருக்க திருமகள் மலரடி போற்றி பணிந்தோம், வறுமை அகன்று வாழ்வு சிறக்கவே. இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி மனதார சொல்லி வழிபட்டுட்டு வந்தோம்னா வீட்டில் வறுமை நிலையானது மாறிவிடுங்க. மகாலட்சுமியுடைய அருளானது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் மற்றும் பூ கொடுத்து வழி அனுப்பி வைக்க வேணுங்க. இப்படி செய்வதனால மகாலட்சுமியே உபசரிப்பதற்கு சமமாக சொல்லப்படுது. இதனால் சுமங்கலி பாக்கியம் நிலைத்திருக்குங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளானது தொடர்ச்சி
மகிழ்ச்சியாக நடக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் சுக்கிர நேரமான மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கில் சுத்தமான பசுனை ஊற்றி தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டுட்டு வர வேணுங்க. இப்படி செய்வதனால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களானது விலகிவிடுமா, பணப்புழக்கமானது அதிகரிக்குங்க, லக்ஷ்மி கடாட்சகமானது நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை செல்வம், அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் அதிபதியான மகாலட்சுமிக்கு உகர்ந்த நாளாகுங்க. அன்றைய நாளில் நம்முடைய வீட்டை நம்ம சுத்தமாக வைத்து கொள்ள வேணும். அதே போல் விளக்கேற்றி மனதார மகாலட்சுமியை வழிபடுவதனால வீட்டில் செல்வ வளமானது பெருகுங்க. தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். கடன் தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியானது அதிகரிக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பானதாகுங்க. வீட்டினுடைய நிலை வாசலில் விளக்கேற்றி வழிபடுவதனால மகாலட்சுமியுடைய அருளையும் செல்வ வளத்தையும் பெருகச் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நாளில் சில எளிமையான பரிகாரங்களை நம்முடைய வீட்டில் செஞ்சுட்டு வந்தோம்னா மகாலட்சுமியுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க. அப்படி நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சுக்கிர ஓரை பரிகாரங்க. வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கிர ஓரை நேரமான காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான நேரமாகுங்க. அதே போல் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரையிலான நேரமாகும். இரவு 8லிருந்து 9 மணி வரையிலான நேரம் சுக்கிர ஓரை நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் புதிய ஜாடியில் கல்லுப்பை நம்ம நிரப்பி வைக்க வேணும். பூஜை அறையில் வைத்து வழிபட வேணுங்க. இந்த வழிபாட்டை காலை நேரத்தில் செய்வதுன்னு ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது. அதே போல் தாமரை தண்டு திரி தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். வெள்ளிக்கிழமை நாளில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை ஊற்றி தாமரை தண்டு திரியால் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமிக்கு வாசனை நிறைந்த பூக்களான மல்லிகை மற்றும் தாமரை பூக்களை சாத்தி வழிபாடு செய்ய வேணுங்க. அதே போல் சாம்பிராணியோடு கொஞ்சமாக ஜவ்வாது கலந்து தீப தூப காட்டி செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். அன்றைய நாளில் கோமாதா வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அன்றைய நாளில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, பழங்கள், பச்சரிசி போன்றவற்றை நம்ம உணவாக கொடுக்கலாங்க. இதனால் மகாலட்சுமியுடைய அருளானது நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் இல்லைன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்ய வேணுங்க. உங்களுக்கு பாராயணம் செய்ய முடியாதவங்க பக்தி நீங்கள் கேட்டாலே போதுங்க, மகாலட்சுமி ஓடோடி வந்து அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 5 பரிகாரங்களும் உங்களால் முடிந்தவற்றில் வெள்ளிக்கிழமை நாளில் தொடர்ந்து ஏதாவது ஒன்றை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இதனால் வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்கும், மன நிம்மதியானது பெருகுங்க. மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருளை பெற வெள்ளிக்கிழமை நாளில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலம் போட்டு அதற்கு பின்னாடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பால் பாயசத்தை நெய்வேத்தியமாக படைத்து லக்ஷ்மி சோத்திரங்களை பாராயணம் செஞ்சிங்கன்னா வீட்டில் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி குங்குமம் வைத்து வழிபட்டிங்கன்னா திருமகளுடைய அருளை பெற முடியும். அதே போல் கனகதாரா ஸ்தோத்திரம், ஸ்ரீ சுக்தம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் போன்றவற்றை பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வெள்ளிக்கிழமை நாளில் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம், மஞ்சள், தாம்பூலம், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக பரிசு பொருட்களை நீங்கள் கொடுத்து அவர்களிடம் ஆசையை வாங்குவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம ஒரு சில விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேணும். அப்படி தவிர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாமாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டை நம்ம கண்டிப்பாக பெருக்கக்கூடாதுங்க. குப்பை கோலங்களை வெளியில் கொட்டுவதையும் வீட்டினுடைய நிலைவாசப்படியில் வைப்பதையும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. வெள்ளிக்கிழமை நாளில் லக்ஷ்மி தேவியுடைய அருள் நிறைத்திருக்க பணம் இல்லைன்னா கடன் சம்பந்தமான பரிவர்த்தனைகளை தவிர்த்து கொள்ள வேணும். மாலை நேரத்தில் விளக்கேற்றிய பின்னாடி பால், தயிர்,
தண்ணீர், உப்பு, ஊசி போன்றவற்றை மற்றவங்களுக்கு கொடுப்பதை கண்டிப்பாக நம்ம தவிர்த்து கொள்ள வேணுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்குங்க. இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமியை நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும், கடன் பிரச்சனைகள் தீர, செல்வம் பெருக வெள்ளிக்கிழமை நாளில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.